வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். நம் எல்லா ஆலய வழிபாடுகளிலும் அதை நடத்துகின்ற ஆயர் அந்த ஆலய வழிபாட்டின் இறுதியில் சொல்லுகின்ற வார்த்தை, சமாதானத்தோடு போய் வாருங்கள். பல மன உளைச்சல்களோடு பிரச்சனைகளோடு நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். இன்று உலகில் காணப்படும் பெரும் பிரச்சனை சமாதானம் இன்மைதான். இன்று மனிதர்களுக்கு இடையே, சமுதாயங்களுக்கு இடையே, நாடுகளுக்கு இடையே சமாதானம் இல்லை. இன்று எல்லா மதங்களும் சமாதானத்தை தான் உயர்த்தி பிடிக்கின்றது. சமாதானத்தை குறித்து நம்முடைய வேத புத்தகம் என்ன சொல்லுகின்றது? எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். என்ன ஒரு அருமையான வார்த்தை இது! ஆண்டவர் நமக்கு, உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த தேவ சமாதானம்தான் இன்றைக்கு நமக்கு தேவை. சமாதானம் என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை ஷாலோம் என்பதாகும். யூதர்கள் அந்நாட்களில் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் ஜெபிக்கும் பொழுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதாக காத்து கொள்ளும் என்று எழுதுகின்றார். இந்த தேவ சமாதானம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுக்குள் அனுபவிக்கும் ஒப்பற்ற ஆசீர்வாதம் ஆகும். தேவ சமாதானம் என்றால் துன்பங்களே இல்லாமல் இருக்கும் நிலை அல்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் நம் இதயத்தில் உணருவதாகும். என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது என்ற உணர்வில் வரும் மனநிலை, மனம் முழுவதும் பரவி இருக்கும் உணர்வு, நம் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நிறைந்திருக்கும் தன்மையாகும். இந்த சமாதானம் நம்முடைய இருதயம், உள்ளம் இவற்றின் வாசலில் காவலாக நின்று பாதுகாக்கும். நமக்கு வரும் பாடுகளின் மத்தியிலும் கிறிஸ்துவில் கொண்டுள்ள அன்பை, விசுவாசத்தை, நம்பிக்கையை குறைத்து விடாமல் காத்து கொள்ளும். அதுதான் இந்த சமாதானத்தினுடைய சிறப்பான காரியமாகும். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பயந்திருந்த, கலக்கத்தில் இருந்த தம் சீஷர்களை இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேற்றுகிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் எப்படிப்பட்டது? இயேசு தன் ஊழிய நாட்களில் நெருக்கடிகள், எதிர்ப்புகள் மத்தியில்தான் நல்ல தேவ உறவோடு சமாதானமாய் இருந்தார். சமாதானமாக மற்றவர்களோடு பழகினார், ஊழியம் செய்தார். அந்த சமாதானத்தை நமக்கு தருவேன் என்கிறார். இந்த தேவ சமாதானத்தை உங்களுக்குள் எல்லா நேரங்களிலும் உணர முடிகின்றதா? தேவ சமாதானத்தை உணர நமக்குள் பரிசுத்த ஆவியானவரை கடவுள் தந்திருக்கின்றார். விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது இந்த தெய்வீக சமாதானம் எப்பொழுதும் நமக்குள்ளதாய் இருக்கும். கவனியுங்கள், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நம்பி கீழ்ப்படிந்து வாழும் பொழுதுதான் தேவ சமாதானத்தை நான் என் வாழ்க்கையிலே உணர முடியும். சிலருக்கு சமாதானம் என்று பெயர் இருக்கும், ஆனால் எப்பொழுதும் எல்லாரோடும் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். இது பேருக்கு சமாதானம். அப்படியல்ல அன்பானவர்களே, நானும் நீங்களும் சமாதானத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம், சமாதானத்தை கண்டுபிடிக்கிறவர்களாக இருப்போம். நம் வாழ்க்கையில், அனுதின நடைமுறை வாழ்க்கையில் அந்த தெய்வீக சமாதானத்தை உணர்கிறவர்களாக இருப்போம். ஆம், ஆண்டவர் நம்மை அவருடைய தெய்வீக சமாதானத்தினாலே நிரப்புவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமானமாக,
இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன். ஆமென்.